ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். தாய்லாந்து லாட்டரியோடைய 3Fக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கெஸ்ஸிங் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால அந்த நண்பர்களுக்காக நம்ம தாய்லாந்து லாட்டரியோடைய 3Fக்கு இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். எப்போதுமே சரி, நம்மளுக்கு தாய் லாட்ரி 16ஆம் தேதி அப்புறம் 1ஆம் தேதி வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஸ்பெஷல் ட்ராங்கிறதுனால 17ஆம் தேதி வருது. புதன்கிழமை 17/1/2024 வருது. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய தாயோட ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய 3F. ஸோ 1ஆம் தேதி நம்மளுக்கு 544 நம்மளுடைய 3F ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 625,544. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 757 3F ரிசல்ட்டு. இது அதுக்கு முந்தின ட்ரான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 4-5 ட்ரா எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம TFோட -21, அதே மாதிரி -21, அடுத்து -12, அடுத்து -12 சொல்லிட்டு நம்ம கழிக்கும்போது நம்மளுக்கான டச் நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா 3Fக்கு. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இங்கே நான் இந்த 951 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 743. ஸோ நம்ம எடுக்க போகிறது 951 தான். ஏன்னா நம்மளுக்கு TFங்கிறது நம்மளுக்கு இந்த 51 மட்டும் தான். ஏன்னா இது H, இது T, இது F. ஸோ ஒருவேளை கேரளா லாட்ரியாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ABCன்னு சொல்லுவோம். ஸோ 3F பொறுத்த வரைக்கும் நம்ம HTFன்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம 951 கீழே கொண்டு வந்துடலாம். 951 இதோட மைனஸ் இந்த ட்ராவு கிடச்சிருக்கிறது 21. இப்போ இதை கழிச்சிடலாம். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ 30 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராவு கிடச்சிருக்க டச் நம்பர். டச்சை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 951க்கு அப்புறம் 30 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 990. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 நண்பா. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது F கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம TFோட நம்ம 21 மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 990க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 990 இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். 990 மைனஸ் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு மறுபடியும் 21. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 0வோட 1 போச்சுன்னா 1, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 71 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான டச்சு. 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 990க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 097 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு F தான் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ராவும் F தான், இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு F தான் கிடச்சிருக்கு. இப்போ 097க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் 251. ஆனால் நம்ம எடுக்க போகிறது 097 தான். 097 ஏன்னா நம்மளுடைய எக்ஸ் TFஆக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். மைனஸ் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 1 2ங்கிற ஃபார்மேட் மாறுது. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 8 அல்லது 5 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 097க்கு அப்புறம் நம்மளுக்கான டச்சு 8 அல்லது 5. இப்போ இந்த 097க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 757 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு T கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 2 ட்ரா நம்மளுக்கு F கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ரா நம்மளுக்கு T கிடச்சிருக்கு. இப்போ 757க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் நம்மளுக்கு 356. ஆனால் நம்ம எடுக்க போகிறது 757 தான். ஏன்னா நம்ம TFல தான் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் 757 இதோட மைனஸ் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 1 and 2. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 2 போயிடுச்சுன்னா 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 4ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4 அல்லது 5 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 757க்கு அப்புறம் நம்மளுக்கான டச்சு 4 அல்லது 5. இது நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச நம்பர் நண்பா. இப்போ இந்த 757க்கு அப்புறம் நம்மளுக்கு 45 கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 5
4 4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா டபுளில். ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஹச், டி அண்டு எஃப் ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஸோ இது ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். போனட்ரா நம்மளுக்கு நியூ இயர் அன்னைக்கு 1ஆம் தேதி அடித்த நம்பர். இப்போ நம்ம 17ஆம் தேதி பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய இந்த மாதத்துக்கான கெஸிங் தான். ஸோ எல்லாமே மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலேருந்து டச் எடுத்துக்கலாம். இந்த 544 தான் நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட். ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கான டச் எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 625. நம்ம டிஎஃப் எடுக்கிறதுனால 544 எடுத்தால் போதும். 5 4 and 4 இதோட மைனஸ் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 21. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 2 3 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுடைய போன வருஷம் 2023 2 3 இந்த ட்ராவுக்கான டச்சில் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். டச்சை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. ஒருவேளை இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இது வந்து பெய்ஸாக மாறலாம். பெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 3 2 2 அல்லது 3 3 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே போனட்ரா நம்மளுக்கு 4 4 அடிச்சதுனால இதில் 3 3 2 2 வருமாங்கிற சந்தேகம் இருக்குது. ஆனால் 2 3 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய நண்பர்களுடைய கமெண்ட் கேட்க நம்ம வந்து தாய் லாட்டரியோடைய கெஸிங்கை இந்த சேனலில் நம்ம உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதுமே நம்ம சேனலுக்கு தேவை. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்பலாட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரிட்ரா நம்ம தாய் லாட்டரிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்களே நம்மளுடைய தாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸு 2112 மைனஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே இப்படி போடலட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்குறவங்க சொல்லலாம். அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வரோம். இன்றைக்கி புதன்கிழமை 17/1/2024 3 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.